மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன சுருக்கமான தகவலை எந்த சுருக்கமான செய்தியை பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம்னா மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி சமீபத்தில் நம்ம பேசியிருந்தோம். இவர் என்ன பேசினார், என்ன சிறை தண்டனை எல்லாத்த பற்றியுமே தெளிவாக பார்த்துருந்தோம். இவரோட வாக்குமூலம் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் இவர் சொன்னதும் காவல்துறையிட்ட இவர் சொன்னதும் இப்போ வெளியாக இருக்குது. இந்த வாக்குமூலத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. என்னை தூக்கி சிறையில் போட்டாலும் சிறையிலையும் பாடம் இருப்பேன், நான் பாடம் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், என்னை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. என்னோட கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற சில விளக்கங்களும் கொடுத்திருக்கார். மகாவிஷ்ணு தன்னுடைய தரப்பிலேருந்து இந்த பிரச்சனை வந்த பிறகு என்ன மாதிரி சில விஷயங்களை பேசியிருக்கார் அப்படிங்கிறதான் சில மீடியாக்கள் இந்த செய்தியை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது என்ன ஒரு புரிதல் இருக்கோ அந்த புரிதலை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களை, தன்னுடைய ஆஸ்திரேலியா பயணத்தை முடிச்சுட்டு வந்த பிறகு மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபரை காவல்துறை 100க்கும் மேற்பட்ட காவல்துறை போய் கைது பண்ணுறாங்க. ஆயுதப்படை மைதானத்தில் வச்சு அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்ற காவலில் அவரை வச்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழலில் இப்போ அடைச்சிருக்காங்க. 20ஆம் தேதி வரைக்கும் புழலில் இருப்பார். இவர் அந்த நீதிமன்றத்தில் இந்த காவல்துறையிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. நான் முதல்ல ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்தேன். நான் யார் அப்படிங்கிற தகவலை பதிவு செஞ்சதாக சொல்லப்படுது. நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் எனக்கு ஈடுபாடு அதிகமாக இருந்துச்சு. அதனால் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட ஆரம்பித்தேன். எனக்கு இப்போ கரெக்டாக 30 வயசு ஆகுது. நான் தொடர்ச்சி அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடும் போது எனக்கு இந்த ஆன்மீகத்தில் பல விஷயங்கள் தெரிய வந்துச்சு. தெரிய வர்ற விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை ஒன்று ஆரம்பித்தேன். பரம்பொருள் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்தேன். எனக்கு திருப்பூரில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அலுவலகம் இருக்குது. இந்தியா மட்டும் இல்லாமல் 6 நாடுகளில் பார்த்திங்கன்னா எனக்கு கிளைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இலங்கையில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் எனக்கு கிளைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறக்கட்டளை மூலமாக கொரோனா சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் சில வீடியோக்கள் போட ஆரம்பித்தேன். மக்கள் மத்தியில் ஆதரவு கிடச்சிச்சு. நிறையா நல்ல மனிதர்களை நான் மாற்றிருக்கேன். அதாவது பாவம் புண்ணியம் செய்கிறவங்கள நல்ல விஷயங்களை நோக்கி மாற்றிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினேன். ஸோ ஸ்கூல் சைட்லேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. நான் ஸ்கூல்லேயும் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஸ்கூலில் பேசின எந்த விஷயத்துலையுமே நான் பின்வாங்க போகிறதில்ல. நான் பேசினது அத்தனையுமே சரியானது. ஆனால் மாற்றுத்திறனாளிகளை பற்றி நான் பேசினது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்கிறாரு. ஸோ மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற அந்த பகுதியில் மட்டும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு. மற்றபடி தன்னுடைய கருத்து, அதாவது பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை போட்டால் இங்கேருந்து அங்கே போயிடலாம் அப்படிங்கிற கருத்தாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பாவம் புண்ணியம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிற கருத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி கருத்துக்கள் எதுவுமே நான் பின்வாங்க போகிறதில்ல. இந்த வழக்கை நான் சட்டப்படி சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி காவல்துறையிட்டையும் நீதிமன்றத்தினே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் தன்னுடைய வாக்குமூலத்தை சிரிச்சுக்கிட்டே கொடுத்தார் அப்படிங்கிற தகவலும் பெரிய லெவலில் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த அறக்கட்டளை மூலமாக நான் பல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காரு. நான் பங்கு பெற்ற 2 பள்ளிகளுக்குமே நான் 1 லட்ச ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. ஸோ உளவியல் ரீதியாக மக்கள் தாக்கப்படும் போது மக்களை பல்வேறு விதமான பிரச்சனைகளிலிருந்து நான் மீட்டெழுக்கக்கூடிய வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாரு. என்னிடம் சித்தர்கள் நேரடியாக பேசுவாங்க. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு பெருசாக எந்த விதமான நாலேஜும் கிடையாது. நான் தியானம் பண்ணும்போது சித்தர்கள்ட்ட பேசுவேன். சித்தர்களோட புத்தகங்கள் நிறையா படிச்சிருக்கேன். அந்த புத்தகங்களையும் அந்த தியானத்தின் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய கருத்துக்கள் தான் நான் மக்கள் மேடையில் மக்கள் முன்னாடி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மக்கள் மத்தியிலையும் இது எடுபடுது, மக்களும் இதற்கு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சேர்த்து சொல்கிறாரு. என்னுடைய பேச்சை அவங்களால நிப்பாட்டவே முடியாது. நான் பேசுகிறது அத்தனையுமே உண்மை, சத்தியம். என்னுடைய பேச்சை நீங்கள் நிப்பாட்டணும்னா என்னை தூக்கி சிறையில் போட்டுறீங்க. சிறையில் போட்டாலும் சிறைவாசிகள்கிட்டையும் நான் அந்த கருத்தை பேசுவேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. என் மேலே வேறு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. இந்த வழக்கை நான் சட்டப்படி சந்திப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. இவருக்கு உணவு வாங்கி கொடுத்த அந்த போலீஸ்காரங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. நானும் என்னுடைய அறக்கட்டளை மூலமாக நிறைய பேருக்கு நான் உணவு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இவர் போலீஸ் தரப்பில் பதிவு செஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ இவர் தன்னுடைய கருத்தில் எந்த இடத்துலையுமே பின்வாங்க போகிறதில்ல. மாற்றுத்திறனாளி பற்றி அவர் பேசுனது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறாரு தவிர நான் பேசுனது தவறுன்னு இவர் சொல்லலை. ஸோ சட்டப்படி இந்த வழக்கை சந்திப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர் கொடுத்த வாக்கு மூலமாக பெரிய லெவலில் நாளிதழ்கள் போட்டுக்கிட்டுருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.